கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் 34வது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். இந்த 34வது அதிகாரத்தில் 29 வசனங்கள் உள்ளன. இந்த அதிகாரம் முழுவதும் மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் கொடுக்க போகிற கானான் தேசத்திற்குரிய எல்லைகள் எங்கிருந்து எங்கு வரை இருக்க வேண்டும் என்பதை குறித்து மோசேயோடு கூறுகிற காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் போது அந்த தேசத்தை பங்கிடுவது மோசேயும் ஆசாரியனாகிய எலெயாசாரும் அவர்களோடு கூட ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு தலைவர்களுமாக அதை பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். அந்த தலைவர்கள் யார் யார் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் 15 வசனங்கள் கானானின் எல்லைகள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது, அதாவது அந்த கானான் தேசம் முழுவதும், இவர்கள் இன்னும் அந்த ரிவரை கடந்து அந்த பக்கம் போகல. ஆனால் அந்த கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கானான் தேசம் முழுவதும் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்க போகுது. நீங்க இனி கானான் தேசத்தில் சேருகிற போது உங்கள் தென்புறம் சீன் வனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும். கிழக்கே இருக்கிற உப்பு கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாய் இருக்கும். எண்ணாகமம் 11:21 நம்ம பார்த்தோம். அவர்கள் போய், அந்த வேவுகாரர்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்க போனவர்கள் போய் சீன் வனாந்திரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாய் ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து, அவர்கள் முதல்ல தொடங்குனதும் சீன் வனாந்திரம் தொடங்கி தான் அவங்க சுத்தி பார்க்கறாங்க. இப்போதும் கர்த்தர் சொல்றாங்க, தென்புறம் சீன் வனாந்திரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் எல்லை தெற்கிலிருந்து அக்கராபி மேடுகளை சுற்றி சீன் வனாந்தரம் வரையில் போய் தெற்கிலே காதேஸ் பர்னேயாவுக்கும் அங்கே இருந்து ஆத்சார் அதாருக்கும் அங்கே இருந்து அஸ்மோனாவுக்கும் போய் அஸ்மோனாவிலிருந்து எகிப்தின் நதி வரைக்கும் சுற்றி போய் கடலில் முடியும். மேற்றிசைக்கு பெருங்கடலே உங்களுக்கு எல்லை. அதுவே உங்களுக்கு மேற்புறத்து எல்லையாய் இருக்கும். இந்த பெருங்கடல் அப்படின்னு சொல்றது மத்திய தரைக்கடல் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த பெருங்கடல் தான் மத்திய தரைக்கடல் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து. எண்ணாகமம் 20:22 பார்த்தோம். இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள். இந்த ஓர் என்னும் மலையில தான் ஆரோனும் மரணம் அடைந்தார். அந்த ஓர் என்னும் மலையை தான் இப்ப இங்க குறிப்பிடுறாங்க. வடதிசை எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து, ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழியை குறிப்பாக வைத்து, அங்கே இருந்து அந்த எல்லை சேதாத்திற்கு போய் 13:21 அவர்கள் போய், அந்த வேவுகாரர்கள் போய் சீன் வனாந்திரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியா ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து, இவர்களும் அந்த சீன் வனாந்திரம் தொடங்குனாங்க. இப்போ அந்த வட எல்லை அந்த ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழியை குறிப்பாக வைத்து, அங்கே இருந்து அந்த எல்லை சேதாத்திற்கு போய், அங்கே இருந்து அது சிப்ரோனுக்கு போய் ஆத்சார் ஏனானிலே முடியும். அதுவே உங்களுக்கு வடபுறத்து எல்லையாய் இருக்கும். உங்களுக்கு கீழ்த்திசை எல்லைக்கு ஆத்சார் ஏனானிலிருந்து சேப்பாமை குறிப்பாக வைத்து, சேப்பாமிலிருந்து எல்லையானது ஆயனுக்கு கிழக்கில் உள்ள ரிப்லா பரியந்தமும், அங்கே இருந்து கின்னரேத் கடல் பரியந்தமும், அதன் கீழ்கரையோரமாய், இந்த கின்னரேத் கடல் என்பது கலிலேயா கடல் என்று நாம் யோவானில் படித்தோம். அந்த கின்னரேத் கடல் பரியந்தமும் அதன் கீழ்கரையோரமாய் அங்கே இருந்து யோர்தான் பரியந்தமும் போய் உப்பு கடலில் முடியும். இந்த உப்பு கடல் தான் சவக்கடல். இந்த சுற்றெல்லைகளை உடைய தேசமே உங்களுக்குரிய தேசம் என்று சொல் என்றார். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, 9 கோத்திரத்தாருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டதும் நீங்கள் சீட்டு போட்டு சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதுமான தேசம் இதுவே. ஏன் இங்க 9 கோத்திரம் சொல்லுகிறார்கள் என்றால், ஆல்ரெடி 2.5 கோத்திரத்துக்கு, ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசேயின் பாதி கோத்திரம், 2.5 கோத்திரங்களுக்கு அந்த யோர்தான் நதியின் கீழ்ப்புறத்துல அவர்களுக்கு ஆல்ரெடி சுதந்திரம் கொடுப்பதாக சொல்லியாச்சு. அந்த கீலேயாத் தேசம்,
யாசேர் தேசங்களை கொடுப்பதாக சொல்லிவிட்டார்கள். அதனால இப்ப இந்த 9 கோத்திரத்தாருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டதும் நீங்கள் சீட்டு போட்டு சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதுமான தேசம் இதுவே. ரூபன் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் காத் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டதும் அல்லாமல் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த 2½ கோத்திரத்தாரும் சூரியோதய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகே உள்ள யோர்தானுக்கு இப்புறத்திலே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றான். எண்ணாகமம் 32:19 யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோடே கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்றார்கள். அப்போதே இவர்கள் சொல்லிவிட்டார்கள், எங்களுக்கு இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுனால இதை எங்களுக்கு காணியாட்சியா நீங்க தந்தீங்கன்னா நாங்க அந்த பக்கம் போய் யோர்தானா கடந்து போய் அந்த கானான் தேசத்துல சுதந்திரம் வாங்க மாட்டோம் அப்படின்னு அந்த ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் சொல்லி இதை கொடுத்து விட்டார்கள். இனி தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதற்காக தெரிந்து கொண்ட தலைவர்கள். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் மனிதரின் நாமங்கள் ஆவன. ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே. அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனையும் தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம 1வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்த்தோம். அந்த யுத்தத்துக்கு போறதற்காக சேனை தலைவர்களாக இஸ்ரவேலின் கோத்திரத்துக்கு தலைவர்களாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோட இருப்பானாக. அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாய் இருக்க வேண்டும். இவர்கள் தான் அந்த எண்ணுகிறது, அந்த சீனாய் வனாந்திரத்துல மக்களை எண்ணினது, அந்த காரியங்கள் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களை எண்ணினார்கள். அப்போதெல்லாம் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு ஆட்கள் தலைவனாக இருந்தார்கள். இப்போது யோசுவாவோட கூட சேர்ந்து போய் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்ட பின்பும் யாரெல்லாம் ஒவ்வொரு கோத்திரத்துல யார் யார் அந்த தேசத்தை பங்கிடும் போது இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். அந்த மனிதருடைய நாமங்கள் ஆவன. யூதா கோத்திரத்துக்கு எப்புனேயின் குமாரனாகிய காலேபும், சிமியோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியூதின் குமாரனாகிய சாமுவேலும், பென்யமீன் கோத்திரத்துக்கு கிஸ்லோனின் குமாரனாகிய எலிதாதும், தான் புத்திரரின் கோத்திரத்துக்கு யொக்லியின் குமாரனாகிய புக்கி என்னும் பிரபுவும், யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் கோத்திரருக்கு எபோதின் குமாரனாகிய அன்னியேல் என்னும் பிரபுவும், எப்ராஹிம் புத்திரரின் கோத்திரருக்கு சிப்தானின் குமாரனாகிய கேமுவேல் என்னும் பிரபுவும், செபுலோன் புத்திரரின் கோத்திரத்துக்கு பர்னாகின் குமாரனாகிய எலிசாப்பான் என்னும் பிரபுவும், இசக்கார் புத்திரரின் கோத்திரத்துக்கு ஆசானின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் பிரபுவும், ஆசேர் புத்திரரின் கோத்திரத்துக்கு செலோமியின் குமாரனாகிய அஹியூத் என்னும் பிரபுவும், நப்தலி புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியூதின் குமாரனாகிய பெதாக்கேல் என்னும் பிரபுவுமே என்றார். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டவர்கள் இவர்களே. குறிப்புகள்: ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் யார் தலைவர்கள் என்று பார்க்கலாம். மொத்தம் 10 கோத்திரங்கள். ஏன்னா 2½ கோத்திரம் அந்த கிழக்கு பகுதியில் யோர்தானின் கீழ்கரையில அவர்கள் சுதந்திரம் பெற்றுக் கொண்டதுனால 10 கோத்திரங்கள் உள்ள தலைவர்கள் இதிலே வருகிறார்கள். யூதா எப்புனேயின் குமாரன் காலேப், சிமியோன் அம்மியூதின் குமாரன் சாமுவேல், பென்யமீன் கிஸ்லோனின் குமாரன் எலிதாத், தான் யொக்லியின் குமாரன் புக்கி என்னும் பிரபு, மனாசே எபோதின் குமாரன் அன்னியேல் என்னும் பிரபு, எப்ராஹிம் சிப்தானின் குமாரன் கேமுவேல் என்னும் பிரபு, செபுலோன் பர்னாகின் குமாரன் எலிசாப்பான் என்னும் பிரபு, இசக்கார் ஆசானின் குமாரன் பல்தியேல் என்னும் பிரபு, ஆசேர் செலோமியின் குமாரன் அகியூத் என்னும் பிரபு, நப்தலி அம்மியூதின் குமாரன் பெதாக்கேல் என்னும் பிரபு. இந்த அதிகாரத்தில் எல்லைகள் உட்பட சுதந்திரமாக கிடைக்க போகிற கானான் தேசத்தை குறித்தும், தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறவர்கள் ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும், ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனும் அவர்கள் தெரிந்து கொண்ட காரியங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்தி இன்னும் அநேகர் உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை தெரிந்து கொள்ள கிருபை செய்வாராக. ஆமேன்.